குளத்தூர்ல தலைவர் வராரு. குளத்தூர்ல தலைவர் வரும்போதும் அங்க ஒரு பெரிய பிளான் அந்த இடத்துல கட்டமைக்கப்படுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறான். அல்ல சுனாமி அல்ல மாதிரி கூட்டம் அல்ல பாயுது. அதே இடத்துல அந்த ஸ்பாட்ல ஸ்டாலின் போறாரு. காலி ரோட்ல யாருமே இல்லாத கடையில டீ ஆத்தின்னு போறாரு, கை காட்டின்னு. யாருமே கூட்டமே இல்லாத ஸ்டாலினுக்கு 1000 போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியா போடுறான். இங்க போலீஸ் பாதுகாப்பே இல்லை. மக்கள் உயிர்களோடு இவர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ தலைவரை விஜயை எதிர்க்கணும், விஜய்த்த அவருடைய அரசியலை முடக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் உயிரோடு விளையாடுறது. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவர் இப்படி போறார், தலைவர் இப்படி வரார், தலைவர் வராரு, பஸ் இப்படி போகுது, தலைவர் வந்து நிற்கிறார். தலைவர் வராருன்னா தலைவர் மேல இருந்து கை காட்டுறாரு, அந்த வண்டியில இருந்து கை காட்டுறாரு. மக்கள் பூரா அவரை பார்க்கறான். கீழே இருக்கிற பப்ளிக் தலைவரை பார்க்கறான், பஸ் டிரைவர் தலைவரை பார்க்கறான், பஸ்ல இருக்கிற பப்ளிக்கும் தலைவரை பார்க்கறாங்க. நடுவுல பேரிகேட் கிடையாது, பஸ்ஸுக்கும் பப்ளிக்கும் பேரிகேட் கிடையாது. பஸ்ஸும் பப்ளிக்கும் ஒண்ணா இருக்கிறாங்க. இவன் தலைவரை பார்த்துக்கினே வண்டியை மூவ் பண்றான். கீழே இருக்கிற பப்ளிக் தலைவரை பார்த்துக்கினே பஸ் மேல இருக்கிறாங்க. இப்போ இது இன்னும் இது எங்க போக முடியாது? அப்போ ஏதாயிலும் ஒன்று நடந்து ஒரு 10-20 பணம் விழுந்துச்சுன்னா நாங்கள் தான் சொன்னோமே, கேட்குறீங்களா? விஜய் வந்தாலே இப்படி தான் நடக்குது, இல்லை எங்களுக்கு இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு இல்லாதவங்க போலீஸை வச்சேன். உடனே போலீஸ் கமிஷனர் பிரஸ் மீட்டை பார்க்க வந்துருவார். நாங்கள் வந்து எவ்வளவோ சொன்னோம், அவங்க கேட்கல, இப்படி இந்த மாதிரி உப்பாவை கிண்டிடுவாங்க உடனே.